ஓகே, இன்னைக்கான டாபிக் போஸ்ட் போட்டிருந்தோம், ஒப்பீனியன் போடணும்னு. ஃபர்ஸ்ட் நம்ம எபிசோடுக்கு அடுத்தபடியா இன்குபேஷன் பத்தி பேசணுமா இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசணுமான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த போல்ல இன்குபேஷன் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல இன்குபேஷன் ஜெயிச்சிருச்சு. அந்த ஓட்டே கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ்க்கு நேர்மையா இன்குபேஷன் பத்தி இன்னைக்கு டாபிக் இன்குபேஷன். ஓகே, ஸோ இன்குபேஷன் இருக்கனால இன்குபேஷன் என்ன ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசிடுவோம். இன்குபேஷன் நம்ம எதுக்கு அப்ரோச் பண்ணணும்? இன்குபேஷனா என்ன? ஸோ இன்குபேஷன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க, லட்சே ஒரு 2 லட்சம் 5 லட்சம் ஏதோ ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. அது என்ன ப்ராடக்டா வேணா இருக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அடுத்த லெவல் ஃபண்டிங் கிடைக்கிற கேப்ல நடுவில் ஒரு ஒரு டைம் லைன் தான் இன்குபேஷன் பீரியட். ஸோ இந்த பீரியட் ஃபண்டிங் வாங்கி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்குபேஷன் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ரொம்ப ப்ரிலிமினரியா வெறும் ஐடியாவை எடுத்துட்டு போய் இன்குபேஷன் கேட்டீங்கன்னாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கம்பெனியில ஒரு செட் ஆஃப் ஃபண்டிங் அண்ட் இன்கார்பரேட்டா இருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷனை முடிச்சு உங்க ஐடியா நல்லா இருந்துச்சா இன்குபேட் ஆகும். ஓகே, இதுல நான் கொஞ்சம் வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னா, ஏன்னா இன்குபேஷன் நிறைய பேர் செட் பண்ணிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஐசிஆர் நிவேதியிலேருந்து நாவிக் மேனேஜர்லாம் இருந்துட்டு வந்திருக்கேன். ஸோ இன்குபேஷனுங்கிறது ரொம்ப, அதாவது இன்குபேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இன்கார்பரேஷன் ஒரு தடை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்குபேஷனுங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியுமே இருக்கு. அதாவது இன்குபேஷன் இந்த தியரி எங்க ஃபார்ம் ஆச்சுன்னா யூஎஸ் தான் ஃபார்ம் ஆச்சு. எப்படி ஃபார்ம்? யூஎஸ்ல ரெசெஷன் வந்த டைம்ல மொத்த, இஃப் ஐம் நாட் ராங், இயர் ரொம்ப அக்யூரேட்டா தெரியல, 1960s நினைக்கிறேன். ஸோ ரெசெஷன் பீரியட்ல ரெசெஷன்லேருந்து வெளில வரணும்னா நிறைய ஃபண்ட் ஃப்ளோ நிறைய இருக்கும். அதாவது டெட்ஸ் நிறைய போகணும், டெட்ல இருந்து ஃபண்ட் ரொட்டேட் ஆகிட்டு திருப்பி கவர்மெண்ட்க்கு டாக்ஸா வரணும். இதுதான் இது. ஆக்சுவலி ரெசெஷன்ல இருந்து ரிலீவ் ஆகணும்னா பணப்புழக்கத்தை அதிகம் பண்ணணும், சின்ன சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ இந்த விஷயத்த யூஎஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, பாலிசி மேக்கர்ஸ், அகாடமிஷியன்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து அவங்க பிளான் போட்டது தான் இன்குபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அரைவ் பண்ணாங்க. அது என்னன்னா, ஐடியா நிறைய என்டர்பிரைசஸ் உருவாக்கணும் அப்படின்ட்டு ஐடியா ஸ்டேஜ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள இன்குபேட் பண்ணுவோம். அவங்களை இன்குபேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பீரியட் கொடுத்து அந்த பீரியட் வரைக்கும் அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் காமனா பண்ணுவோம் நாமளே. அதாவது ஒரு பெரிய கம்பெனி நான் உருவாக்கிட்டு அதுக்குள்ள குட்டி குட்டி கம்பெனி நான் இன்குபேட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட காமன் சர்வீஸ் இருக்கு, அதனால அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கம்மியா தான் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணணும்னா காசு நிறைய தேவைப்படும். நீ பண்ண வேண்டாம்ப்பா, எங்கிட்ட இருக்கு, நீ உள்ள வந்துக்கோ அப்படின்னு அவங்களோட ஐடியாவை இன்குபேட் பண்ணி அதை ஒரு கம்பெனியா மாத்தி அந்த கம்பெனிக்கு எக்ஸிட் ஒன்று வெளில எடுத்து, நீ வெளில போ, இதுக்கு மேலே நீங்க இருக்க வேண்டாம். இதை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு எக் இருக்கு அப்படின்னா அந்த எக் ஹேட்ச் பண்றதுக்கு இன்குபேட்டர்ல வைப்பாங்க. 37 டிகிரியில 3 நாள் வைப்பாங்க, ஹேட்ச் ஆகி வெளில வந்துடும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு அதாவது 37 டிகிரிங்கிறது நல்ல ஆப்டிமம் கண்டிஷன் ஃபார் தட் எக். அதே மாதிரி ஒரு ஐடியாவுக்கு நல்ல ஒரு ஆப்டிமம் கண்டிஷன்ங்கிறது அதுக்கு தேவைப்படுற எல்லா நர்ச்சரிங் ஃபெசிலிட்டிஸும், மென்டரிங்ல இருந்து, நெட்வொர்க்கிங்ல இருந்து, ப்ராடக்ட் பில்டிங் இருந்து, இந்த மாதிரி என்னெல்லாம் சப்சிஸ்டம்ஸ் இருக்கு, ஒரு கம்பெனி வளர்த்துக்கு என்னெல்லாம் தேவையோ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து வித் எக்ஸ்பீரியன்ஸோட கொண்டாந்து கொடுத்து ஒரு இடத்துல அந்த ஐடியா ஒரு கம்பெனியா மாத்தி எக்ஸிட் கொடுத்து வெளில அனுப்புவாங்க. டிப்பிக்கலி எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் டைம் 3 வருஷம். ஸோ இதுதான் ஒரு இன்குபேஷன், ஐடியா டு எக்ஸிட். இப்படிதான் ஒரு இன்குபேட்டர் ஒர்க் பண்ணும். அப்போ இன்கார்பரேட் ஆகிட்டு தான் இன்குபேட் ஆகும்? அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஒரு சில வெல் எஸ்டாப்ளிஷ்டு இன்குபேட்டர்ஸ் அவங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், ரைட்? ஸோ அவங்க அதை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கான ஒரு கிரைட்டீரியாவா இந்த இன்கார்பரேஷனை பாக்குறாங்க. மற்றபடி இன்கார்பரேட் ஆனா மட்டும்தான் இன்குபேட் பண்ணவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய இன்குபேட்டர்ஸ் இருக்காங்க. வெறும் ஐடியா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தரை நல்ல ஐடியாவா இருக்கும், ப்ராடக்ட் நல்லா இருக்கும், ஆனா அவங்களுக்கு கம்பெனி ஃபார்மிங்னால என்னன்னே தெரியாது. ஸோ அந்த பாயிண்ட்ல அவங்க உள்ள எடுத்துட்டு லீகல் ஃபார்மட் என்னென்ன இருக்கு, நிறைய இன்குபேட்டர்ஸ் எல்எல்பியா கூட கம்பெனியை ஃபார்ம் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ எல்எல்பியா உள்ள எடுத்துக்கிட்டு இல்ல பிரைவேட் லிமிட்டடா நீ போகணும், உனக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி புரிய வச்சு என்ன ஃபார்ம் ஆஃப் லீகல் இன்கார்பரேஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அதை பண்ண வச்சு அதை அப்படியே ப்ரொசீடிங்ஸ் கொண்டு போவாங்க. ஸோ சே இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, பட் எக்ஸ்ட்ரா மசில் குட் டு பின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இன்குபேஷன்ன்றது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இல்ல பிரைவேட் ஆர்கனைசேஷனா இல்ல கவர்மெண்ட் கம் பிரைவேட் ஆர்கனைசேஷனா இல்ல லெட்ஸ் சே நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்லாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ என்னதான் இந்த இன்குபேட்டர்? இன்குபேட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ப்ராஃபிட். அது நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு.
ஸோ கேட்டகரிஸ் சொன்னா செக்ஷன் 8 கம்பெனின்னு ஒன்று இருக்கு, என்ஜிஓ ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெண்டா தான் இதை லீகலி இன்கார்பரேட் பண்ண முடியும் ஒரு இன்குபேட்டர். ஓகே. செக்ஷன் 8ங்கிறது இட்ஸ் சிமிலர் டு கம்பெனிஸ் ஆக்டே தான். ஆனா செக்ஷன் 8 வந்து மென்ட் ஃபார் நாட் ப்ராஃபிட். ஓகே. ஒரு கம்பெனி அதோட ஷேர்ஸ் எல்லாமே இப்போ எப்படி பிரைவேட் கம்பெனி என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் கம்ப்ளைன்சஸ் இருக்கோ, அதே கம்ப்ளைன்சஸ் ரெகுலேஷன் செக்ஷன் 8க்கு வரும். பட் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ப்ராஃபிட். அவ்வளவுதான் இதுக்கு இருக்க வித்தியாசம். என்ஜிஓங்கிறது டிபிக்கல் என்ஜிஓ ட்ரஸ்ட். அதுக்கு வந்து ட்ரெஷரர், பிரசிடென்ட், செக்ரட்டரின்னு போட்டுட்டு டிபிக்கலாகவே அதை ரன் பண்ணுவாங்க. ரெண்டு ஃபார்மர்லயே ரன் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. என்ஜிஓவாகவும் ட்ரஸ்டாகவும் ரன் பண்ணுவாங்க, செக்ஷன் 8ஆவும் ரன் பண்ணுவாங்க. மூணாவது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அது பிரைவேட் லிமிடெடாவே ஃப்ளோட் பண்ணிட்டு இன்டர்னலி அவங்களோட ஏஓஎம்ஓல நாட் மென்ட் ஃபார் ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அப்ப யார் வேணா இன்குபேட்டர் ஆரம்பிக்கலாமா? ஓகே, இது சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இன்குபேட்டரோட கேட்டகரி நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன டைப்ஸ் ஆஃப் இன்குபேட்டர்ஸ் இருக்கு. நிறைய கேட்டகரிஸ். எக்ஸாக்ட்லி. இன்குபேட்டர் சொல்லிட்டு ஜெனரலைஸ் பண்ணிட முடியாது. நிறைய ஃபார்மேட்ஸ் ஆஃப் இன்குபேட்டர் இருக்கு. இது புரிஞ்சுட்டா யார் என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான லீகல் ஃபார்மேட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. சரி, அப்ப இன்குபேட்டர்னா என்ன? ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம், ஆக்சிலரேட்டர்னு சொல்றாங்க நிறைய டைம். சோ ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க, இன்குபேட்டர் சொல்றாங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஒரு இன்குபேட்டர் ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் சிம்பிளா சொன்னா கோஹார்ட்ம்பாங்க. இப்போ Y காம்பினேட்டர் இருக்கு. Y காம்பினேட்டர் வந்து இன்குபேட்டரா இல்ல ஆக்சிலரேட்டர்? அது ஒரு ஆக்சிலரேட்டர் தான். அவங்க வந்து இன்குபேட்டர் இருக்கு, அவங்க வந்து இந்த செக்டார் ஸ்பெசிஃபிக்கா எல்லா ஐடியாவும் கொண்டு வா, எல்லா கம்பெனியும் கொண்டு வா அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எப்ப வேணாலும் கொண்டு வான்னு இருக்க மாட்டாங்க. ஒரு கோஹார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சீசன் 2 சீசன் வச்சிருக்காங்க Y காம்பினேட்டர்ல. ஸோ இந்த 2 சீசன்ல எப்ப வேணாலும் அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ள போயிட்டு அந்த கோஹார்ட் ட்ரிவனா இருக்கும். Accelerator only accelerate your business. Incubator will incubate your idea. Okay. So acceleration is a part of incubation. So accelerator programனா நீங்க இன்கார்பரேட் ஆயிருக்கணும், ஆக வேணாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் உங்ககிட்ட ப்ராடக்ட் அதாவது இருக்கணும், ப்ரோட்டோடைப் இருக்கணும். ஸோ அதை ஸ்கேல் பண்றதுக்கு இல்லைன்னா அதை சிம்பிளா சொல்லணும்னா ஆக்சலரேஷன். ஓகே, நீங்க வந்து நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெய்த் இருக்காது, நம்ம கம்பெனி இது பண்ண முடியுமா அப்படின்னு பயம் இருக்கனாலதான். சரி, ஒரு விஷயம் பண்ணாம இருக்கோம்னா அதுக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் நமக்கு தடுக்குது, அதுல ஏதோ ஒரு பயம் இருக்கு. நாம ஏன் ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கம்பெனி ஃபார்ம் பண்ணாம இருந்திருப்போம்னா நம்மளால கம்பெனி சஸ்டைனபிளா கொண்டு போக முடியுமா? ஒரு ஃபார்ம் பண்ணிட்டோம், ஹையர் பண்ணாம இருந்திருப்போம், அதுக்கு ஹையர் பண்ணிட்டா சம்பளம் தர முடியுமா? ஸோ இது எல்லா எலமெண்ட் தான் ஒரு ஆக்ஷனை டெசிஷனை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டிலேவை ஆக்சிலேட் பண்றதும் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம். ஒருத்தன் ப்ராடக்ட் பண்றதுக்கு டிலே பண்ணுவான், அவனை வேகமா ப்ராடக்ட் பண்ணிருப்பான். ஒருத்தன் மார்க்கெட் போகிற வெயிட் டிலே பண்ணுவான், அதுதான். ஸோ அப்படி என்ன பண்றாங்க ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம்ல? ஃபாஸ்ட் ஆக்சிலேட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ப்ராடக்டோட இருக்கீங்க, எனக்கு வந்து இப்போ அதை எப்படி வேகமா ஒன்று மார்க்கெட்ல கொஸ்டின் பண்ணணும்னு தெரியும். நான் எக்ஸ்பர்ட், நீங்க ஃபவுண்டர், நீங்களும் நானும் ஒன்னா உட்காந்து அதை ஆக்சிலேட் பண்ணுவோம். ஸோ இன்குபேட்டர்ல அந்த ஆக்சிலேட் பண்ற அளவுக்கு பீப்புள் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சிலரேட்டர்ல எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, சீக்கிரமா ஆக்சிலேட் பண்ணி கோ டு மார்க்கெட் போறதுக்கு. கரெக்டா? இது ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஸ்கூல் காலேஜ் போவோம், அதனால டியூஷன் போவோம். சோ ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம்ன்றது டியூஷன் மாதிரி, எக்ஸ்ட்ரா டியூஷன் வீக்கெண்ட்ல போயிட்டு வர மாதிரி. அதோட சில ஸ்டார்ட் அப் வெறும் ஆக்சிலரேட்டர் மட்டும் போயிட்டு க்ரோ ஆகுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் அதான் நம்ம எதை எடுக்கணும்னு இருக்கு, நம்மளுக்கு என்ன தேவை. ஒரு ஸ்டார்ட் அப்னா இட்ஸ் நாட் மேண்டேட்டரி இன்குபேட்டர் வயா போய் இப்போ ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், நீ போய் ஒரு இன்குபேட்டர் ஜாயின் பண்ணி வெளில இப்படிதான் போகணும்னு இல்லை. இட்ஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி மெத்தட். அப்படி இருக்கிறதுனால இன்குபேட்டர்ல போயிட்டு சஸ்டெயின் ஆகிற பிசினஸ் இருக்கு, வெறும் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் போயிட்டு சஸ்டெயின் ஆகிற பிசினஸ், எங்கேயுமே போகாம நேரா போய் சஸ்டெயின் ஆகிற பிசினஸ் நிறைய இருக்கு. ஸோ இன்குபேஷன் ஒரு ஆப்ஷனல். எக்ஸாக்ட்லி. இன்குபேஷன் டைப்ஸ், இன்குபேஷன் கேட்டகரி. நீ கேட்ட கேள்விக்கு அதான் அகைன் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இன்குபேஷனோட டைப் என்னன்னு தெரியணும். ஸோ இன்குபேட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் ஆக்சிலரேட்டர். என்ன கேட்டா, சாரி டு டிஸ்டர்ப் யூ, Y காம்பினேட்டர் ஏன் எல்லாம் ஃபேமஸா பேசுறாங்க? எல்லாருக்குமே Y காம்பினேட்டர்ன்றது தான் சக்சஸ் ரேஷியோ. ஓகே, சோ Y காம்பினேட்டருக்கு அதிகமான சக்சஸ். Y காம்பினேட்டர் காம்படிட்டிவா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, பட் அது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. Y காம்பினேட்டர் ஒரு ஈகோ சிஸ்டம். நீங்க ஒரு ஐடியா ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஸ்கூல்ல ஒன்று வச்சிருக்கான், அதுல போயிட்டு ஆக்சுவலி அது நல்லாவே இருக்கும். ஸ்டார்ட் அப் ஸ்கூல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஃப்ரீ. உள்ள போயிட்டு மொத்தமா ஒரு ஸ்டார்ட் அப் ஆஸ்பிரண்ட் கத்துக்க வேண்டிய எல்லாமே அங்க இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னா அதுல எல்லாத்துலயும் இன்புட்ஸ் உங்ககிட்ட வாங்கிட்டே இருக்கும். அந்த இன்புட் நீ கொடுக்கறதுவே அவன் பக்கம் ஒரு பக்கம் ஐடியாவும் பில்ட் ஆகிட்டே இருக்கும். இப்ப வந்து
எனக்கு சஸ்டைனபிலிட்டியில் ஒர்க் பண்ணணும் ஓகே அப்படி, எனக்கு வந்து இல்லை கிளைமேட் டெக்னாலஜி ஒர்க் பண்ணணும்னு இருக்குன்னா உன் ப்ராப்ளம் என்ன, நீ எனக்கு எப்பெல்லாம் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண ஆசை. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா என்னன்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்து முடிக்க உடனே ஒரு கொஸ்டின் கேட்கும், சரி இப்போ உன் ப்ராப்ளத்தை பற்றி சொல்லு. அடுத்தது சொல்யூஷன்னா என்னன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஸோ ஓவராலா அந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்க கையில வந்து ஒரு கம்பெனியோட டாக்குமெண்ட் வந்துடும், விஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு அழகா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஸோ ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட் டைக்கிறோம். அப்பதான் உங்களுக்கே தெரியும் நம்ம இதை தான் அட்டம் பண்றோமா அப்படின்ட்டு. அந்த வேலிடேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். So back to the point, incubation categories. So back to the point, and to close that, Y Combinator சக்சஸ் ரேஷியோ ரொம்ப பெட்டரா இருக்கு. ஓகே அவங்க சக்சஸ் ரேஷியோ ஏதாவது சக்சஸ் ரேஷியோனா இட்ஸ் நாட் டிட்டர்மைன்ட் பிகாஸ் ஓவரால் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இது எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் டு சே Y Combinator மூலமா போயிட்டு வெளில வந்து நிறைய கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் இந்தியாவிலே இருக்கு. அந்த க்ரோத் ஃபேக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா சூப்பர் டெய்லி வந்து ஸ்விக்கியோட அக்வயர்ட் பிராண்ட் இன்னைக்கு. பட் whereas back in 2016 if I'm not wrong, அந்த கோகா தான் நினைக்கிறேன், பட் நாட் ஷுர். 2016 மும்பைல மட்டும் ஆபரேஷன் வச்சிருந்தாங்க. 2018 2 years ஆஃப் ஜேர்னில நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சு நல்லா கம்பெனியை பில்ட் பண்ணி சிங்கிள் டவுன்ல இருந்துட்டு பிராண்ட் அக்வசிஷன் கொடுத்த கம்பெனி. ரெண்டாவது ஃபீல்டு ப்ராப்ஷன் இப்போ ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனி if I'm not wrong. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், சேல்ஸ் ஃபோர்ஸ் வச்சிருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது, பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க எதை வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து டேட்டா பில்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃபீல்டு ப்ராக்ஸிங் கம்பெனி நேம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய நல்ல கம்பெனிஸ் அவங்க கோஹாட்ல இருந்து வெளியில மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால Y Combinator சக்சஸ்ஃபுல்லி ரன் பிசினஸ் மாதிரி. Then incubation categories. ஸோ டு பேக் ஒரு இன்குபேட்டர்னு எடுத்தோம்னா அதுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அது ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் ஆக்சலரேட்டர். ஸோ ஸ்டார்ட் வித் பேசிக்காக ஒரு இன்குபேட்டர். பேசிக் இன்குபேட்டர் உனக்கான வெறும் ஸ்பேஸ் மட்டும் கொடுப்பான். அவனுக்கு எக்ஸ்பர்டீஸ்னு ஒன்று இருக்காது, ஆனால் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்கான சப்சிடைஸ் ஸ்பேஸ் கொடுப்பாப்ல. மென்டரிங் செஷன் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு பேசிக் செட் ஆஃப் இன்கார்பரேஷன்ல ஹெச்ஆர்ஸ்ல பேசிக், இட்ஸ் நாட் செக்டார் ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. கண்டிப்பா பேசிக் இன்குபேட்டர் ஒரு பேசிக்கா நீ என்ன பண்ணணும் கிளாரிட்டி வந்துச்சு. ஆனால் ஸ்பேஸ் உனக்கு பிரச்சனையா இருக்கு, ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, எல்லாருமே பிரச்சனை இருக்கு, மீட்டிங்க்கு கஸ்டமர் கூப்பிட்டு பேச பேசிக்கா ஸ்பேஸ் வச்சிருக்காங்க பேசிக் இன்குபேட்டர். அது இன்னும் சொன்னா இப்போ அதை அப்படியே பிசினஸ் இன்குபேட்டர்னு வச்சுட்டு அந்த பிசினஸ் இன்குபேட்டருக்கு இந்த மென்டரிங், நெட்வொர்க்கிங், அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அந்த கம்பெனி கொடுக்க முடியும். ஒரு ஹார்ட்வேர் சப்போர்ட் தர முடியாது, ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியாது, ஆனால் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அந்த இன்குபேட்டர் பண்ணி தருவாங்க. இதுல செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிசினஸ் இன்குபேட்டர். அடுத்தது டிபிஐ, டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர். ஸோ டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் டச் பண்ணதுலேயே அந்த இன்குபேட்டர் ஃபோக்கஸ்ட் ஆன் டெக்னாலஜி ஐடியா. ஸோ லெட்ஸ் சே அக்ரிடெக்ல இருக்காங்கன்னா அதுக்கு தேவைப்படுற மெஷினரிஸை அவங்களே உள்ள வச்சிருப்பாங்க. இல்ல ஆமா டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. வேற நம்ம போய் கமர்ஷியலைசேஷன் அவங்ககிட்டயே வாங்கிக்க முடியும். லெட்ஸ் சே இப்போ அக்ரிக்கு பாத்தீங்கன்னா டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில அங்கேயுமே டிபிஐ இருக்கு, ஏடிபி அக்ரி டிபிஐ ஒன்று இருக்கு, அக்ரி பிசினஸ் யூனிவர்சிட்டி சென்டர். ஸோ ஏடிபிஐல அவங்ககிட்டயே டெக்னாலஜி ஃபார் கமர்ஷியலைசேஷன் நிறைய இருக்கு. ஸோ டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர், அதுல டெக்னாலஜி ஃபார் கமர்ஷியலைசேஷன் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அங்கேயே டெக்னாலஜி பில்ட் பண்றதுக்கான கம்பெனிஸ், அது வெறும் ஐடியாவோட இருக்கும், அது டெக்னாலஜியா மாத்தி டெக்னாலஜி விற்க முடியும். அந்த டெக்னாலஜிக்கான டெஸ்டிங்கான ஃபெசிலிட்டி, அதுக்கான இன்ஃப்ரா இருக்கும், அதுக்கான எக்ஸ்பர்டீஸோட கனெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு பேசிக் லெவல் ப்ரொடக்ஷன் ப்ரோட்டோடைப் பண்றதுக்கான இன்ஃப்ரா இருக்கும் அங்கேயே. ஸோ இது டிபிஐ. டிபிஐக்கு அடுத்த கண்டிஷனா பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் இன்குபேஷன் சென்டர். ஸோ மேனுஃபேக்சரிங் இன்குபேஷன் சென்டருங்கிறது அவங்ககிட்ட ஒரு ஆர்ட் ஆஃப் ஃபெசிலிட்டி. லெட்ஸ் சே மேக்கர் வில்லேஜ்ல இஎம்எஸ் உள்ள இருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து எனக்கு வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 10 இன்குபேட்டருக்கு வந்து ஃபண்ட் பண்ணி 10 மேனுஃபேக்சரிங் இன்குபேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபுட் செக்டார் ஸ்பெசிஃபிக்கா, ஃபுட்டுக்கு ஒன்று, அக்ரிக்கு ஒன்று, இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணான ஃபெசிலிட்டியே உள்ள இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் பார்ட் போனால் 3D பிரிண்டிங்ல ஆரம்பிச்சு சிஎன்சில போய் ஸோ ஒரு நீஷா எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனை அந்த கம்பெனி அங்கேயே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜி பில்ட் பண்ணலாம், வேலிடேட் பண்ணிக்க முடியும், அங்கேயே ஒரு பெஞ்ச் ப்ரொடக்ஷன் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் மேனுஃபேக்சரிங் இன்குபேஷனுக்குள்ள இருக்கும்.
ஸோ ப்ராடா பிரிக்கணும்னா இப்படிதான் இதை 3ஆ பிரிக்கும். இதுக்கு அடுத்தது ஆக்சலரேட்டர். ஓகே. இந்த ஆக்சலரேட்டர்ல கோஹாட்டா ரன் பண்ணுவாங்க. இப்ப இது எல்லாத்துக்குமே எப்ப வேணாலும் ஓப்பன்ல இருக்கும் அப்ளிகேஷனை கொண்டு போய் அப்ளை பண்ணி அவங்கள்ட்ட இன்குபேட்டர் ஒரு பேனல் இருக்கும் பேசி பிச் பண்ணி ஐடியா சொல்லி இன்குபேட் ஆகலாம். ஆக்சிலேட்டர்னா சீசனலா இருக்கும். இயர்லி பைஸ் இதை தனியாகவும் பண்ணலாம். இவங்க 4 பேருமே அவங்களுக்குள்ளேயே கோஹாட்டா அதை ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஃபோர்ஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சலரேட்டர் தான். ஸோ ஃபோர்ஜ் அவங்க ஆக்சலரேட்டர் அவங்களோட இதுலேயே ஃபோர்ஜ் ஆக்சலரேட்டர் தான் இருக்கும். பட் இப்போ மேனுஃபேக்சரிங்கான ஃபெசிலிட்டியும் ஹசூர்ல பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆக்சிலேட்டர் ட்ரிவன் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அவங்களோட கோர் ஆக்சிலரேஷன் தான். ஸோ ஒரு ஐடியா டு கம்பெனியா வெஞ்சரா மாத்திரம் ஆக்சிலேட் பண்ணணும், ஒரு ஐடியா டு ப்ரோட்டோடைப் ஆக்சிலேட் பண்ணணும், ப்ரோட்டோடைப் ப்ரொடக்ஷன் ஆக்சிலேட் பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிள் ஆக்சிலரேஷன் மட்டும். ஸோ அப்படின்னா இன்குபேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, விச் மீன்ஸ் லைக் கிராஸ் பார்டரா அவங்க லெட்ஸ் சே ஆக்சிலரேட்டர் மேனுஃபேக்சரிங்கும் ப்ரோட்டோடைப் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அதே இன்குபேஷன் செல் வந்து ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராமும் ரன் பண்ணலாம். ஸோ இன்குபேஷன் செல் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணலாம். இன்குபேஷன் செல் மேனுஃபேக்சரிங் இன்டு மேனுஃபேக்சரிங் ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ற ஃபெசிலிட்டி. எண்ட் ஆஃப் தி டே இன்குபேட்டர் ஒரு ஃப்ரேம்வொர்க்கை சொல்லணும்னா ஸ்பேஸ், ஃபெசிலிட்டி, இன்ஃப்ரா, கனெக்ஷன், ஓகே, இந்த 4குள்ள வந்துடும். ஓகே. ஸோ இதை செக்டார் ஸ்பெசிஃபிக்கா புல் அண்ட் புஷ் பண்ணிக்கலாம். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு சர்வர் உள்ள இருக்கலாம், இல்ல ஐடி ப்ராடக்ட் பண்ணிட்டு வந்து யாராவது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் ஸ்பெசிஃபிக்கா அதை புல் அண்ட் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா பிசினஸ் இன்குபேஷன், டிபிஐ டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்குபேஷன், தென் ஆக்சிலரேட்டர். ஸோ இந்த 4 டைப்ஸ் தான் வந்து இன்குபேஷன். ஓகே, சரி. நான் எந்த இன்குபேஷனை போய் செலக்ட் பண்றது? அப்போ இத்தனை டைப்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டைப்ல எந்த இன்குபேஷன் எதை பண்றதுன்றது எங்க இருக்கு? லெட்ஸ் சே இந்த இன்குபேஷன் இத்தனை லிஸ்ட் ஆஃப் இன்குபேஷன் இருக்கு அண்ட் இந்த இன்குபேஷன்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றது ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்கா பார்க்கறதுக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி? காமனாக ஒரு வெப்சைட்னு கேட்டிங்கன்னா லெட்ஸ் சே ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டலில் உள்ள போனால் அதுலேயே கேட்டகரிஸ் இருக்கு. ஆக்சலரேட்டர், இன்குபேட்டர்னு போய் பார்க்க முடியும். அது ஒன்று இருக்கு. அது இல்லாமல் ஐஐசி, எம்ஐசின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல ஐஐசின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கு. அதோட வெப்சைட் ஒன்று இருக்கு. அங்கே போனாலும் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிற எல்லா இன்குபேஷனுமே அங்கே இருக்கும். பட் த ப்ராப்ளம் அப்படித்தான் வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒரு இவி ஸ்பெசிஃபிக் டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் எனக்கு இவி டெக் ரிலேட்டடான இன்குபேட்டர் அண்ட் அது ப்ரொவைட் பண்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். ஃபேர் இனஃப். அப்படின்னா செக்டார் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இவின்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு டைனோ மென்டர் எக்யூப்மென்ட் டெஸ்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இவி ரிலேட்டடா மென்டர் பண்றவங்க இருக்கணும். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் வேணும், சப்போர்ட் என்னெல்லாம் வேணும், செக்டார் சப்போர்ட், இந்த ரெண்டையும் ஃப்ரேம் பண்ணிருங்க. அண்ட் அந்த இன்குபேட்டர்ல உங்களை மாதிரி யாராவது உள்ள போயிட்டு நல்ல எக்ஸிட் எடுத்திருக்காங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு இன்னைக்கு 200+ இன்குபேட்டர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. If I'm not wrong, India full 1000 incubators. Exactly, 1000+ crossed incubators and accelerators ரெண்டுமே சேர்ந்து. ஆமா. அண்ட் இதுல அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இன்குபேட்டர், அதாவது அகாடமி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களே ரெசிடென்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் நிறைய உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்குபேஷன் உள்ளே வச்சிருக்காங்க. அண்ட் வே பேக் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் கூட இருக்கு. NSTBD கீழே NSTEDB, நேஷனல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் போர்டு. இது DST கீழே ஃப்ரேம் பண்ண ஒரு போர்டு. இந்த போர்டு நம்ம இந்தியாவில் ஆண்டர்பிரினர்ஷிப்பை அகாடமிக் லெவல்ல இருந்து வெளில வரவனுக்கு ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கணும், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு போர்டு. ஸோ இந்த கவுன்சில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்டெப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்டர்பிரைசஸ் பார்க். இதுல இங்க தமிழ்நாட்டில் சொன்னா கூட PSG ஸ்டெப்னு ஒன்று இருக்கும். PSG இன்ஜினியரிங் காலேஜ்ல PSG ஸ்டெப்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி திருச்சியில RECல வந்து ட்ரிக் ஸ்டெப்னு ஒன்று இருக்கு. திருச்சி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜோட ஸ்டெப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்டர்பிரைசஸ் பார்க். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இன்ஃப்ரா. ஸோ இப்போ லெட்ஸே நம்மளுக்கு செக்டார் தெரிஞ்சிச்சு, ஈவின்னு தெரிஞ்சிச்சு, நமக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணும்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணணும். எனக்கு வந்து டைனாமீட்டர் வேணும், எனக்கு வந்து மேபி இப்போ EMS ஃபெசிலிட்டி உள்ள இருக்கணும் தான் பெட்டரா இருக்கும்,
இல்ல எனக்கு இஎம்எஸ் கூட லட்சே எல்லா இவி கம்பெனிஸ்க்குமே இஎம்எஸ் மேண்டேட்டரியா வேணும்னு கிடையாது. உங்களுக்கு இஎம்எஸ் பத்தி நல்லாவே தெரியும்னா நீங்க அந்த இஎம்எஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். வேற உங்களுக்கு மென்டரிங் வேணும், இல்ல மார்க்கெட் லிங்கேஜ் நல்லா வேணும், அந்த ஒவ்வொரு இன்குபேட்டர்ஸுமே இண்டஸ்ட்ரியோட எம்ஓயு போடுவாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கூடயோ ஐஐடி மெட்ராஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்துருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட்டரு இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணிருக்கனால நம்மளுக்கு அந்த கம்பெனிக்கு லிங்கேஜ் ஈஸியா பெட்டரா கிடைக்கும். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத பிளாட் பண்ணிட்டு அதை வச்சு இன்குபேட்டரை பார்க்கலாம். இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, யாருக்கிட்ட வந்து ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் இருக்கோ அந்த இன்குபேட்டர் எடுத்துக்கிறது இன்னும் பெட்டர். பட் இதே எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு வந்து வெறும் ஸ்பேஸ் மட்டும் தான் கன்ஸ்டன்ட். இது எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல போய் ஸ்பேஸ் மட்டும் சப்சிடைசர்ல வச்சிருப்பாங்க. இல்ல எனக்கு வந்து நான் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்றேன், சாஃப்ட்வேர் பத்தி எக்ஸ்பர்டீஸே கிடையாது, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இந்த சாஃப்ட்வேர்ல ஐடியா இருக்கிற மாதிரி டீம் இல்ல மென்டரிங் சப்போர்ட் இருக்க ஒரு இன்குபேட்டர் வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட நீஷன் பெயின் ஒன்று இருக்கு. அந்த பெயினை சால்வ் பண்ற இன்குபேட்டர் ஃபைண்ட் பண்றது தான் இதுல கேட்க மிஸ் பண்ண क्वेश्चन. சாஃப்ட்வேரா இல்ல மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இன்குபேட்டர்ஸ் எடுக்கிறாங்களா? சரி, செக்டார் ஸ்பெசிஃபிக்கா நிறைய இருக்கு விக்னேஷ். லெட்ஸ் சே ஐகேபின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல ஒரு இன்குபேட்டர் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, சாஃப்ட்வேர் வர்சஸ் மேனுஃபேக்சரிங், ஸோ இதில் எது அதிகமாக எடுக்கிறாங்க? இன்குபேட்டர்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்களா இல்லை மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்களா? ஸோ இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், சாஃப்ட்வேர் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், இன்குபேட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு இன்குபேட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. ஆனா அவங்களோட பொசிஷனிங் வந்து லெட்ஸ் சே ட்ரஸ்ட் ஏரியா, அவங்களோட ட்ரஸ்ட் ஏரியா மேனுஃபேக்சரிங் எடுக்க போறாங்க. தெர் இஸ் நோ ஸ்ட்ரக்சரைஸ்டு பாலிசி டில் டேட் இந்த மாதிரி ஒருத்தரை தான் நீ வந்து இன்குபேட் பண்ணணும், உங்க இன்குபேஷன்ல வந்து இத்தனை பர்சன்டேஜ் கீழே இந்த செக்டாரை மெயின்டைன் பண்ணுங்க கிடையவே கிடையாது. அண்ட் டு ஆட் அ பாயிண்ட், மேனுஃபேக்சரிங்க்கு வந்து கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. சாஃப்ட்வேருக்கு அடிஷ்னலா கம்பெனிஸே சப்போர்ட் பண்ணுது. ஜியோ ஜென்எக்ஸ்ட் ஒன்று இருக்கு, அதே மாதிரி பேடிஎம்மே வந்து ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் ரன் பண்றாங்க. பெரிய கம்பெனிஸ், பிக் எம்என்சி கம்பெனிஸே சப்போர்ட் பண்ணுது. கூகுளுக்குமே ரன் பண்றாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ரன் பண்ணுது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ்க்கான சப்போர்ட் சிஸ்டம் மேனுஃபேக்சரிங் விட அதிகம். இந்த இன்குபேஷனுக்கான ரூல்ஸ் எல்லாம் யார் ஃப்ரேம் பண்றது? கவர்மெண்ட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே டிஎஸ்டி கீழே வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது கீழே ஒரு கவுன்சில் என்எஸ்டிடிபி, நேஷனல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் போர்ட். ஸோ இவங்களுக்கு கீழே இதுக்கான ஒரு நாலேஜ் பார்ட்னர் ஒருத்தவங்க, அதான் இடிஐ, அகமதாபாத்ல இருக்கிற ஒரு நாலேஜ் இன்ஸ்டிடியூஷன். இதுக்குள்ளதான் நம்மளுக்கான எல்லா பாலிசிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே இது இயர்லி ஒன்ஸ்ங்கிறதோட எவ்ரி அவங்களோட மினிஸ்ட்ரியல் மீட்டிங்க்கு தகுந்த மாதிரி மினிட்ஸை போட்டு இதுல சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா பாலிசி அவங்கள சேஞ்ச் மேக்கிங் நடந்துகிட்டே இருக்கு. நிறைய ரவுண்ட் டேபிள் மீட்டிங் வச்சுக்கிட்டே இருக்காங்க மினிஸ்ட்ரியல் லெவல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், பாலிசிஸ்ல வச்சு நிறைய கொண்டு வந்திருக்கு. டு ரெஸ்யூம் தி क्वेश्चन, இன்னோவேஷன் மட்டும் இருந்தா போதுமா? லெட்ஸ் சே ஒரு 1000 கம்பெனிஸ் அப்ளிகேஷன் வருது, அதுல இன்னோவேஷன் மட்டும் பார்த்து எல்லா செக்டார்லயும் பண்ணுவாங்களா? ஸோ என்ன பேசிஸ்ல அவங்க இது பண்ணுவாங்க? அதான் அந்த இன்குபேஷனுக்கு ஒரு செக்டார் ட்ரஸ்ட் ஏரியா இருக்கு, மேட்ச் மேக்கிங் தான் விக்னேஷ். நீ உன் ஐடியா சாஃப்ட்வேர்ல நல்லா இருக்கலாம், ஆனா அந்த சாஃப்ட்வேருக்கு என் ட்ரஸ்ட் ஏரியாவும் இல்லாம இருக்கும். ஸோ நான் பண்ண மாட்டேன். ஆனா அந்த சாஃப்ட்வேர் என் ட்ரஸ்ட் ஏரியாவை டச் பண்ணும். லெட்ஸ் சே நான் இவி ஃபோக்கஸ்டு, ஆனா நீ பண்ற ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் என் இவி இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்றதுக்கான சாஃப்ட்வேரா இருக்கு, அப்ப நான் கண்டிப்பா இன்குபேட் பண்ணுவேன். நீ சாஃப்ட்வேர் பண்ணிட்ட, நீ என்ன இ-காமர்ஸ் இன்குபேட் பண்ணு அப்படின்னு வர முடியாது. ஸோ செக்டார் ஸ்பெசிஃபிக்ல செக்டார் அண்ட் அலைட் செக்டார் அதுக்குள்ள அந்த ஒரு இன்குபேட்டர் டிராவல் பண்ணுவாங்க. ஒரு சில எலமெண்ட்ல லெட்ஸ் சே ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க, அந்த அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல இன் ரெசிடென்ஸா இருக்கிற ஒரு ஐடியா ஸ்டேஜ் இருக்கிற ஒரு பையன் ரொம்ப ஆஸ்பிரேஷனா இருக்கான், ஆனா ட்ரஸ்ட் ஏரியால இல்ல அப்படின்னா ஒரு சில பேர் அட்டம் பண்ணுவாங்க, சரி உள்ள எடுப்போம் அப்படின்ட்டு எடுப்பாங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இன்குபேட்டரோட ஸ்ட்ரக்சர்ல மட்டும்தான் ரிசர்வ்னஸ் இருக்கு. அதாவது எக்ஸிட்னு ஒன்று இருக்கணும், அந்த ஸ்டார்ட் அப் உள்ளே தங்கிடக்கூடாது, நம்ம அவங்களுக்கு ஐடியா தந்துடக்கூடாது, ஐடியாவோட வரணும், அவங்களும் நம்ம இன்குபேட் பண்ணணும். இந்த மாதிரியான ஃப்ரேம்வொர்க்ஸ் மட்டும் தான் தவிர ஒரு டார்கெட்டோ இல்ல இவன் எடுக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இந்த செக்டார்லாம் இப்படிதான் திரும்பணும். ஸோ அந்த மாதிரி
அது ஒவ்வொரு இன்குபேட்டருக்கு அவங்களோட யூனிக்னஸ் அதுதான். ஓகே. ஸோ அண்ட் அவங்க கொடுக்குற சப்போர்ட்ல கேட்க வேண்டிய கொஸ்டின், என்ன டைப் ஆஃப் மென்டரிங் கிடைக்கும்? ஓகே, ஒரு இன்குபேட்டர்னாலே அந்த கவர்னிங் பாடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஃபீல். அதில் ஒரு 2 இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, 2 இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனிஸை ப்ரெசென்ட் பண்ணுற 2 பேர் இருப்பாங்க, நல்ல ஒரு பெரிய அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனோட டேரக்டர்ஸ் ஒரு 2 பேர் இருப்பாங்க, ஃபவுண்டர்ஸ், அதாவது ஸ்டார்ட் அப்பாக இருந்து பெரிய ஆளான ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஸோ கவர்னிங் பாடியே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கவர்னிங் பாடிக்கோட நோன் ஃப்ளோஸ் அண்ட் ஃபெலோஸ் நிறைய பேர் கனெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வாலண்டியர் சப்போர்ட் நிறைய பேர் தருவாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்குமே இனிஷியல் ஸ்டேஜில் இன்னும் நிறையா பேர் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க கூட இருக்கிற கம்பெனிஸ்ல இருந்து. நீயே சொல்ல உனக்கு என்னெல்லாம் சப்போர்ட் கிடைச்சதுன்னு. ஸோ எனக்கு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ப்ராடக்டில் வந்து நாங்கள் டெவலப் பண்ண ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸு ஒரு 2 பேர் வந்து ப்ரொஃபஸர் அசோக் சுஜுனா அவங்க ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவருக்கு கீழே ஒரு டீமை செட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், மென்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சரி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும், மார்க்கெட் இண்டஸ்ட்ரி கமர்ஷியலாக பயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற பார்த்துட்டு கண்ட்ரோலர் அகெயின் ரீடிசைன் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே மார்க்கெட்டில் இது பெனிஃபிட் பண்ணலாம் போகலாம் அப்படின்றதுலாம் ஃபைனலைஸ் பண்ணுது. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் கிடைச்சது இன் டர்ம்ஸ் ஆஃப் மென்டரிங். இப்போ மென்டரிங் உனக்கே தெரிஞ்சிச்சு பாரு, நாலேஜ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் லெவலில் ஏதாவது வெளியில் சப்கான்ட்ராக்டருக்கு போனால் அவங்களுக்கு ஆல்ரெடி கனெக்ஷன்ஸை கொடுக்குறாங்க. கமர்ஷியலி கொண்டு போகிறதுக்கு இந்த கம்பெனிலாம் பேசு, இங்கே போ அப்படின்னு. ஸோ இதுதான் நடக்கும் எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்துருக்காங்க, இல்லை கம்பெனிலே இருந்துட்டு இங்கே இருக்காங்கன்னா என்னோட ப்ராப்பர் ஃப்ளோ ஹவு டு ஸ்ட்ரக்சரைஸ் இட். ஸோ அதை அப்படியே நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது திங்ஸ் ஈஸி ஒர்க்ஸ் ஃபார் அஸ். ஃபின்டெக் எது பெஸ்ட் இன்குபேட்டர்? எனி சஜஷன்ஸ்? நான் ஃபின்டெக் சொல்லணும்னா ஃபின்டெக் ஆஸ் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், பேடிஎம்மோட ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம், ஒய் காம்பினேட்டரு, ஜியோ ஜென்நெக்ஸ்ட், இதெல்லாம் என்ன சொல்லலாம் லோ ஆங்கிள் ஃப்ளூட். அக்ரிடெக்னு பார்த்தோம்னா மேனேஜ் சிஐஏ ஹைதராபாத்ல இருக்கு, ஏஐடியா அதுவும் அகைன் ஹைதராபாத்ல, இங்கே வில்க்ரோஸ் ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் அகைன் டிஎன்ஏயோட டிபிஐ, மதுரை நபார்டோட டிபிஐ ஒன்று இருக்கு, பயோடெக் ஐகேபின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல ஒன்று இருக்கு, பெங்களூரோட ஐடி டிபியோட இன்குபேஷன் சென்டர் இருக்கு. நிறைய இன்குபேட்டர்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் பயோடெக்ல இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஐஐடியில் பயோடெக் இன்குபேட்டர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வென்ச்சர் சென்டர் நினைக்கிறேன், வென்ச்சர் சென்டரோட இன்குபேட்டர்ஸ் அகைன் ஃபோக்கஸ்ட் ஆன் பயோடெக். ஸோ இதெல்லாம் பயோடெக்கான ஒரு கோ டு ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் ஐஏஎன் இந்தியன் ஏஜென்ட் நெட்வொர்க்குமே சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்முமே இன்குபேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ வில்க்ரோலேருந்து ஐஏஎன் எல்லாத்துக்கும் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கு நல்ல ப்ரொஃபைல், நல்ல ஸ்டார்ட் அப்ஸ் கிடைக்கும். நல்ல ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாம அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ரன் பண்ணி இந்த 6 மாசம் இவ்வளவு அப்ளிகேஷன் உள்ள கொண்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் they will convert into investment. இட்ஸ் நாட் அ ஒன்லி வே, பட் அவங்க பண்ற இன்னொரு வே இது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணிருக்கும் போதே ஐஏஎன்னும் ஆர்பிஎல் பேங்க்கும் சேர்ந்து ஒரு ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அது மாதிரி வில்க்ரோவும் நிறைய பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்ல ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் ரன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராமுக்குள்ள அவங்க கொண்டு வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்லாம் செக் பண்ணிட்டு தென் they choose to invest. Okay, and incubation cellலயுமே நமக்கு ஃபண்டிங் அண்ட் சீட் ஃபண்டிங், கிராண்ட்ஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இதை பத்தி ஏதாவது ஸோ எல்லா இன்குபேஷன் செல்லும் ஃபண்டிங் கொடுப்பாங்க, கிராண்ட் கொடுப்பாங்க, அண்ட் அந்த கிராண்ட் வந்து கான்ஸ்டன்டா. ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதை ஃபஸ்ட்டு 3ஆக பிரிச்சுக்கலாம். இன்குபேட்டர் ஃபண்டிலிருந்து ஃபண்ட் தரது, அதாவது நான் ஒரு இன்குபேட்டர், எங்கிட்ட காசு இருக்கு, என் காசை நான் உனக்கு கொடுக்கறது. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட், நான் ஒரு இன்குபேட்டர்,
நான் இந்த மாதிரி கம்பெனிஸ் இன்குபேட் பண்ண போறேன்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி நான் கிராண்ட்டை வாங்கி வச்சிருப்பேன். அதுல இருந்து நான் இன்வெஸ்ட் பண்றது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட், கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு டைரக்டா ஃபண்டிங் நடக்கும். அதுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு நீ எங்கேயாவது இன்குபேட் ஆயிருக்கணும். அந்த இன்குபேட்டரா நான் இருப்பேன். உங்களோட அப்ளிகேஷனை நான் ஃபர்ஸ்ட் வாங்கி ஒழுக்கமா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி அதில் ஹெல்ப் யூ டு கெட் த ஃபண்ட். இப்படி மூணா பிரிச்சுக்கலாம். லெட்ஸ் சே பயோடெக்ல பைராக் வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். பைராக் ஃபண்டிங் வந்து ஒரு இன்குபேஷன் இன்குபேட் ஆயிருக்கணும். அந்த இன்குபேட்டர் வழியா அந்த அப்ளிகேஷன் வரணும். அப் டு 1.5 crore if I'm not wrong. அங்கேருந்து 50 lakhs 1.5 crore அங்கேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஸ்டார்ட் அப் டைரக்டா அது வரும். செகண்ட் மெத்தட் நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியாவிலே ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட் ஒன்று இருக்கு. அது இன்குபேட்டர் ஃபர்ஸ்ட் போய் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி அவங்க அந்த சாங்ஷனை வாங்கிப்பாங்க. இந்த வருஷம் நான் ஒரு 20 பேருக்கு ஃபண்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு அங்கே அப்ளை பண்ணி வாங்கிட்டு இங்க கோஹார்ட்டை ரன் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ் உள்ள எடுத்து ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி ஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ரஃப்தார் ஃபண்டிங் உங்களுக்கு அக்ரிக்கு. இப்போ ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட் வந்து எல்லா செக்டாருக்கும் கொடுக்குறாங்க. ரஃப்தார் ஃபண்ட் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ஆர்கேவி பை ரஃப்தார், ஆர்கேவி பை ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரி அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல இருந்து இந்த ஃபண்டிங் நடக்குது. ஐடியா ஸ்டேஜ்ல 5 லட்சம் ரூபாய், கமர்ஷியல் ஸ்டேஜ்ல 25 லட்சம் ரூபாய் கிராண்ட். இது எல்லா அக்ரி இன்குபேட்டருமே அப்ளை பண்ணி அவைல் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்குபேட்டரோட ஃபண்டு இன்குபேஷனுக்கு கொடுக்கறது. நான் இப்போ லட்சே நான் ஒரு 4-5 வருஷமா இன்குபேட்டர் வச்சிருக்கேன். நிறைய கம்பெனிஸ் நான் இன்குபேட் பண்ணி நல்ல ஓரளவுக்கு சஸ்டைனபிள் கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் இருக்கு. நான் அந்த அந்த ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். எங்கிட்ட இருக்க காசை நான் என் போர்ட்ல மட்டும் பேசி ஓகே பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்படி மூணாவது நடக்கும். இதை தாண்டி வேற எப்படி நடக்காது. லெட்ஸ் சே நிறைய இன்குபேட்டர் ஆப்ஷனா இந்த பில்க்ரோ அண்ட் ஐஏஎம் மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்மே ஃபண்ட் கொடுக்குறது. இது லாஸ்ட் இயர் தேர்ட் இயர் வந்துடும் கவர்மெண்ட் அப்ளை பண்றது. ஏன் இன்குபேட்டர் பேட்ச் வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் ஐஏஎம் வில் டு கிராண்ட் மேக்ஸிமம் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ ஈக்விட்டி ஃபண்டிங்காக தான் நடக்கும். ஸோ நான் கேட்ட வரைக்கும் எல்லாமே ஈக்விட்டி ஃபண்டிங் மாதிரி, ஐ மீன் ஈக்விட்டி ஃபண்டிங் மாதிரி தான். கிடையவே கிடையாது. அதாவது அதுதான் அந்த பணம் எங்கிருந்து வருதுங்கிறது தான் ஈக்விட்டியா இல்லையா முடிவாக்கும். இப்படி சொன்னா கவர்மெண்ட் பாடி. செகண்ட் ஆப்ஷன் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியாவோட ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, கிராண்ட். அது கிராண்ட். இப்போ நான் ஒரு இன்குபேட்டர், நான் என் காசு உங்கள்கிட்ட தரேன்னா நான் ஒரு வேல்யூவேஷன் அரைவ் பண்ணி ஒரு ஷேரை வாங்கிட்டு தான் கொடுப்பேன். ஸோ அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்புக்குமே அவங்க உள்ள வேல்யூவேஷன் ஒன்று பண்ணுவாங்க. வேல்யூவேஷன் பண்ணிட்டு அந்த வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபண்டிங் தருவாங்க. இது வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு மட்டும்தான் நடக்கும். கிராண்டுக்கு இப்படி நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஐஐடி இன்குபேஷன் செல்லுமே இந்த மாதிரி ஒரு வேல்யூவேஷன் ப்ராசஸ் பண்றாங்க. ஐஐடி இன்குபேஷன் செல்ல இருந்து தர ஃபண்ட் ஐஐடி இன்குபேஷனோட ஃபண்ட். ஓகே. நாட் ஃப்ரம் எனி, அதாவது தே மே ரைஸ் கேபிட்டல் ஃப்ரம் கவர்மெண்ட், பட் இது கவர்மெண்டோட ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் கிடையாது. ரஃப்தா ஃபண்டிங்கோ இல்ல பைராக் ஃபண்டிங்கோ கவர்மெண்டோட ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம். ஓகே. இதுக்கு எந்த ஈக்விட்டி டைல்யூட் பண்ண தேவையில்லை. டைரக்டா கொண்டு போய் ஃபண்டை ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கிராண்டா தான் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி கிராண்ட் தர இன்குபேஷனாக பார்த்து போகலாமா ஈக்விட்டி டைல்யூட் பண்ணாமல் இருக்கிறது? அவங்க ஜென்ரலைஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ ஏன்னா ஈக்விட்டி இப்போ நான் இருக்கேன்னா கிராண்டோட டைம், அதாவது கிராண்டோட டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்ளை பண்ணி எவாலுவேஷன் கமிட்டி 2 டைம் நடந்து அதுக்கப்புறம் கிராண்ட் வாங்கணுங்கிறது லிட்டில் டைம் டேக்கிங் ப்ராசஸ். இதே ஒரு இன்குபேட்டர்லேருந்து நான் உடனே ரைஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஃபண்டிங் ஏஜென்சிலேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதோ, எக்ஸாக்ட்லி. ஸோ இதோட பேஸ் பண்ணி எக்ஸாக்ட்லி, அதாவது நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் இருக்கு. நீ வந்து இன்னும் ப்ராடக்டே பண்ணல, வெறும் ஐடியா ஸ்டேஜ் இருக்கிற உன்னை நம்பி இன்குபேட்டரும் காசு தராது, பிரைவேட் ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷன் காசு தர மாட்டாங்க. ஐடியா நல்லா இருக்குன்னா கவர்மெண்ட் எக்ஸாக்ட்லி அப்படி வாங்கி அந்த கிராண்டை வச்சு இதை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் ஈக்விட்டி கேபிட்டல் தான் அகைன் வாங்கி ஆகணும். இல்ல நீ ஆல்ரெடி ப்ராடக்ட் உன் கை காசு வச்சே பண்ணிட்ட, அந்த கண்டிஷன்ல நீ போய் கிராண்ட்டுக்கு உட்காந்துனா நீ டைம் தான் வேஸ்ட் பண்ணுவ. எக்ஸாக்ட்லி. அப்ப போயிட்டு ஈக்விட்டி டைல்யூட் பண்ணிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு வேலையை பார்க்க. அண்ட் இன்குபேஷன் டைம் லைன் ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு இன்குபேஷனுக்கு நான் கேட்ட வரைக்கும் 1.5 இயர்ஸ்ல 3 இயர்ஸ். அது டிபெண்ட்ஸ்ங்க. டிபிக்கலி சொல்லணும்னா ஆவரேஜ் இன்குபேஷன் டைம் 3 வருஷம். ஓகே. அர்லி எக்ஸிட் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
அந்த 3 வருஷத்துல இருந்து ஒரு பேண்ட் வச்சிருப்பாங்க. ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் கிரேஸ் பீரியட் தரலாம். அதுவுமே அது இன்குபேட்டரோட பர்சனல் பாலிசிஸ். ஓகே. ஒவ்வொரு இன்குபேட்டருக்கு ஏத்த மாதிரி மாறும் இந்த டைம் பீரியட் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்குபேட்டர்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னா, நீ 3 வருஷம் இருந்துக்குப்பா, ஆனா ஃபர்ஸ்ட் இயர் வந்து உனக்கு 0 காஸ்ட், செகண்ட் இயர் வந்து 25% ஆஃப் காஸ்ட் பேர் பண்ணு, தேர்ட் இயர் 50% காஸ்ட் பேர் பண்ணு, அதுக்கு மேல நீ கண்டினியூ பண்ற எல்லா இயரும் 100% காஸ்ட் பேர் பண்ணிக்கோ, நீ யூஸ் பண்ற ஃபெசிலிட்டிக்கு சப்சிடைஸ் உனக்கு அவ்வளவுதான் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இன்குபேட்டர் அக்ரிமெண்ட் ஒவ்வொரு இன்குபேட்டரோட பாலிசிக்கு இந்த மாதிரி மாறும். அட் எண்ட் ஆஃப் த டே இன்குபேட்டருக்கு என்ன ப்ராஃபிட் இதனால? ஸோ கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணது இன்குபேஷன் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இன்குபேட்டருக்கு என்ன ஒரு ரெசெஷன் ஆகாம, அதாவது யூஎஸ்ல இருந்து ரெசெஷன் ஆச்சு. ரெசெஷன் டைம்ல எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அதாவது ஃபண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கணும். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் நல்லா பில்ட் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் நல்லா பில்ட் பண்ணணும், நிறைய என்டர்பிரைசஸ் வரணும். நிறைய என்டர்பிரைசஸ் கவர்மெண்டோட பப்ளிக் என்டர்பிரைசஸ் மட்டும் பில்ட் பண்ணிட முடியாது. அப்போ நிறைய மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் நடக்கணும். இன்னைக்கு ஸ்டார்ட் அப் இந்தியாவோ, ஸ்டார்ட் அப் டீம், எல்லா ஸ்டார்ட் அப் பாலிசி, ஸ்டார்ட் அப் மிஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்றது மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். அப்போ இந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ் தான் இதுக்கு ஒரு ஈகோ சிஸ்டமா பில்ட் பண்றாங்க. ஸோ அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் பேசும் மாதிரி இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ப்ராஃபிட். ஓகே. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுது, இந்தியாவோட எக்கானமியை வந்து ரொம்ப பில்ட் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 அப்படியே ஷேர்ஸ் வாங்குறாங்க, ஈக்விட்டி பேஸ்டும் வாங்குறாங்க. இன்குபேஷன் ரன் பண்றதுக்கு செலவு இருக்கு. ஓகே. நல்ல மென்டரிங் நல்ல ஆள் எடுக்கணும், ரைட்? ஸோ அதனால கண்டிப்பா இட்ஸ் நாட் லைக் இப்போ ரொம்ப புஷ் பண்ணி இவ்வளோ நீ கொடுத்தாலும் நெகோஷியேட் பண்ணலாம் வாங்குறதா இருக்காது. ஸ்டாண்டர்ட் பேட்டர்னும் ஒன்று இருக்கும். யாரா இருந்தாலும் ஐடியாஸ் வந்தால் இது கொடுக்கணும். 3% வச்சுக்கலாமா? பர்சன்டேஜ் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் பிட்வீன் இன்குபேட்டர் அண்ட் இன்குபேட்டர். ஓகே. பட் ஐடியலி அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேரை கொடுக்குறோம்னா அதுக்கு நம்மளுக்கு அங்கே ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அது மட்டும் தான் செக் பண்ண தவிர இவ்வளோ ஷேர் தான் கொடுக்கணும். யூஸ்வலி ஒன்று சொல்லுவாங்க, இனிஷியல் டேஸ்ல ரொம்ப ஷேர் டைல்யூட் பண்ணினா லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஈக்விட்டி அவங்ககிட்ட இருக்காது, நீ அடுத்த ஃபண்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் யாருக்குன்னா ரொம்ப நாள் ஃபண்ட் ரைசிங்லேயே கம்பெனி இழுத்துட்டு போகணும். இன்குபேட்டர்ஸே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. ஸோ ஓகே, சி ஆப்போசிட் வேவா பாருங்க. நீங்க ஸ்டார்ட் அப் கிடையாது, நீங்க ஒரு இன்வெஸ்டர். உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல ஸ்டார்ட்அப்ஸ் வேணும். நல்ல ஸ்டார்ட்அப்ஸ் எங்க கிடைக்கும்? இந்த மாதிரி இன்குபேஷன் ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அழகா போயிட்டு. அப்போ நானே நேரம் வந்து இன்குபேட்டர்ட்ட சார் இந்த மாதிரி நான் ஒரு ஃபண்ட் வச்சிருக்கேன், நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு விசி ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்மால் விசி ஃபண்ட். இந்த விசி ஃபண்ட் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்லுங்க, நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம். எங்களோட செக்டார் வந்து இதுல தான் ஃபோக்கஸ் பண்றோம், எனர்ஜியில ஃபோக்கஸ் பண்றோம், கிளைமேட் சேஞ்ச்ல ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்குபேட்டர் வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, இன்குபேட்டர் ஓப்பனாக கேட்பாங்க, இன்குபேட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய இன்குபேட்டர்ஸ் வந்து சிண்டிகேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரன் பண்றாங்க. நிறைய இன்குபேட்டர்ஸ் லெட்ஸ் சே சோஷியல் இம்பாக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ற இன்குபேட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க நிறைய பிலாந்திராபிஸ்ட் உள்ள கூட்டு வந்துட்டு சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்துட்டு வந்து அது மூலமா அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் வெர்ச்சுவல் இன்குபேஷன்ன்றது என்ன? இப்ப நிறைய கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஆஃப்டர் கோவிட் எவ்ரிதிங் பிகம் வெர்ச்சுவல். போஸ்ட் கோவிட் வந்து 2 வார்த்தை இருந்தா அது வந்து சூப்பரா இருக்கும். ஒன்னு டார்க் மோடு, இன்னொன்னு விர்ச்சுவல் இன்குபேஷன். விர்ச்சுவல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இதே சப்போர்ட்டை இங்க பிசிக்கலா உட்காந்து பண்ணாம நான் ஓவர் த கால், ஓவர் த ரிவ்யூ ப்ராசஸ், நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணி தருவேன். ஸோ ஸ்பேஸ்லாம் எதுவும் இல்லை, வீட்டில் இருந்துட்டு உட்காந்துட்டு நம்ம ஆல் த மென்டரிங் நெட்வொர்க்கிங். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு நான் ஸ்பேஸ் இருக்கு, நீங்க சென்னையிலேயே ஆஃபீஸ் செட் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க டேப் பண்ண நினைக்கிற மார்க்கெட் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வேணும். நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு இன்குபேட்டர் நீங்க இப்போ இன்குபேட் ஆயிட்டீங்கன்னா விர்ச்சுவல் இன்குபேட் ஆயிட்டு அவங்களோட ஆர்ம் வச்சுட்டு நீங்க கொஞ்சம் உள்ள போகலாம். இல்ல உங்களுக்கு வந்து உங்க டெக்னாலஜி ஆக்சஸ் வந்து லெட்ஸ் ஐடி டெல்லியில வந்து உங்களுக்கு டெக்னாலஜி ஆக்சஸ் வேணும், அங்க இருக்க ப்ரொஃபஸரோட நாலேஜ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற இன்குபேட்டர்ல போயிட்டு இன்குபேட் ஆகலாம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு இன்குபேஷனுக்கு மேல 2-3 இன்குபேஷன் எடுத்துக்கலாமா ஒரு ஸ்டார்ட் அப்? இல்ல ஒரு இன்குபேஷன் தான் எடுக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? ஒண்ணுதான் எடுக்கணும்னு ரூல் கிடையாது. பட் ஒரு சில இன்குபேட்டர்ஸ் அவங்களோட இன்குபேட்டர் அக்ரிமெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுவாங்க, நீ இதுக்கு மேல எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. லெட்ஸ் அதாவது அது எந்த மாதிரி ரொம்ப டீப் டெக்ல அந்த ஸ்டார்ட் அப்காக நம்பி அந்த இன்குபேட்டர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல்ல போட்டு அந்த இன்ஃப்ரா பில்ட் பண்ணி தரவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிற கண்டிஷன்ல
நான் இங்கேயும் இருப்பேன், எல்லா இடத்துலயும் இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும். பட் சார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபெசிலிட்டி ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்காது, அந்த ஒரு ஃபெசிலிட்டி மிஸ்ஸிங் ஃபெசிலிட்டி மட்டும் இன்னொரு இன்குபேஷன் சென்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல எனக்கு வந்து நிறைய இன்குபேட்டர்ஸே அந்த ஸ்பைடர் வெப் கனெக்ஷன் வச்சிருக்காங்க. எங்கிட்ட இதில் உங்ககிட்ட அது இருக்கு, வில் எக்ஸ்சேஞ்ச் இட் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ரிசோர்ஸை அங்கே அனுப்புறது, அங்கே இருக்கிற ரிசோர்ஸ் இங்கே ஷேர் பண்ணிக்கிறது. இது இப்போ இன்குபேஷன்ஸ்குள்ளேயே இந்த கொலாபரேஷன்ஸ் இருக்கு. செகண்ட்லி நானே இருந்திருக்கேன் 2 இன்குபேட்டர்ல பேரலல் இன்குபேஷன் இருக்கேன். ஒரு இன்குபேட்டர்ல எனக்கு கேபிட்டல் கிடைச்சது, இன்னொரு இன்குபேட்டர்ல எனக்கு ஸ்பேஸ் கிடைச்சது. கேபிட்டல் கிடைச்ச இன்குபேட்டர் ஹைதராபாத்ல, ஸ்பேஸ் கிடைச்ச இன்குபேட்டர் சென்னையில. எனக்கு சென்னையில தான் இருக்கணும், நான் ஹைதராபாத்ல இருந்து எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கேபிட்டல் எனக்கு ஹைதராபாத்ல தான் கிடைச்சது. மார்க்கெட் லிங்கேஜ், நாலேஜ் பேஸ் எல்லாம் எனக்கு அங்கே கிடைக்குது. ஆனால் என் டீமை ஹையர் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு எனக்கு இங்கே இடம் வேணும். ஸோ 2 பேர்த்தையும் பேசினேன் ஓப்பனா, இதுதாங்க பிரச்சனை அப்படின்னு. டே அக்ரீட். பட் 2 பேர்த்தோட அக்ரிமெண்ட்லயுமே அந்த கிளாஸ் இருந்துச்சு, இன்ஃபார்ம் பண்ணணும், எங்களோட அப்ரூவல் வேணும், அப்ரூவல் இல்லை இன்ஃபார்ம் பண்ணுங்க மாதிரி ஒரு கிளாஸ் மட்டும் இருந்துச்சு. நாட் ராங். அமிக்கபுல்லா பேசி அதை சால்வ் பண்ணி தான் எடுத்துட்டு போனோம். அண்ட் இன்கேஸ் கொடுக்குற ஈக்விட்டிக்கு எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறாங்க இன்குபேஷன் சென்டர், அண்ட் அது அவங்க எந்த டைம்ல விட எக்ஸிட் ஆகிக்கலாம், அது மாதிரி ஏதாவது இந்த சர்டன் கண்டிஷன் செகண்ட் சீரிஸ் ஏ ரவுண்ட்லயே எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? இன்குபேட்டர்ஸ் லைஃப் லாங் வச்சுக்கிறவங்க இருக்காங்க, ஐ மீன் எக்ஸிட் ஆகாம இருக்காங்க. அதாவது நீங்க கேட்கறது ஷேரை கேட்குறீங்களா? ஓகே, நீ இப்போ எனக்கு ஒரு ஷேர் கொடுத்துருக்க, நான் எப்போ விற்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கலாம். அதுதான் கேட்குறேன். இன்குபேஷன் செல் முடிவு பண்ற வரைக்கும் இட் வில் பி ஹோல்டிங் இந்த கம்பெனி, கரெக்டா? ஆஃப் கோர்ஸ் எஸ். ஓகே, பேசலாம். எனக்கு முடிவே நான் எடுக்காமலே இருந்திருக்கலாம். நீ அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு ஆஃபர் தரலாம், சரி போகணும் நான் எடுத்துட்டு போகலாம். இல்லப்பா எனக்கு காசு இருக்கு வேண்டான்னு நான் சொல்லலாம். ஸோ அது பேர் ஆன் பேர் கண்டிஷன். எனக்கு தெரிஞ்ச இன்குபேஷன் செல்லை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு. ஸோ எனிதிங் எல்ஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ்? எனிதிங் எல்ஸ் ரஷ் பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இன்குபேட் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தப்பு பண்ணலாம். ப்ராடக்ட் வந்து அதாவது ஏதோ ஒரு வகையில் இன்குபேட்டருக்குள்ள போயிட்டா நம்ம கம்பெனி பண்ணிடலாம்னு அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. டீம் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, வெறும் ஐடியா மட்டும்தான். டப்புன்னு போயிட்டு இன்குபேட் ஆகணும்னா கம்பெனி வேணும்னு நானும் அதே இன்குபேஷன் போனேன், அவனும் அதே இன்குபேஷன் பண்ணான். எங்கிட்ட அப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் இருந்துச்சு, நான் வந்து ப்ரைவேட் கூட கன்வெர்ட் பண்ணல. நான் பார்ட்னர்ஷிப் ஃபார்மோடவே வந்து ஆனால் ப்ராடக்ட் எனக்கு நல்லாவே இருந்துச்சு, ப்ரெசென்ட் பண்ணேன், ஓகே பண்ணாங்க, இன்குபேட் ஆனேன். அவங்ககிட்ட ப்ராடக்ட் கிடையாது, ஆனால் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவசரப்பட்டு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி, அப்போ அவன் ஒரு ஐடி வந்து ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் பேரையும் போட முடியாம அவங்க அப்பா அம்மா பேரை போட்டு அவசர அவசரமா போய் பண்ணி கடைசியான கம்பெனி கில் தான் பண்ணோம். ப்ராடக்ட் டேக் ஆஃப் ஆகல, ப்ராடக்ட் பண்ணி முடிக்க முடியல. ஸோ ரஷ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் இட் இஸ் என்ன சொல்லலாம், இன்குபேஷனுக்கு போனா மட்டும்தான் கம்பெனியை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது மித்து. நம்ம இப்போ அப்படியே டகடகன்னு மித்தை மட்டும் பஸ் பண்ணிட்டுருவோம். இன்குபேஷன் போனா மட்டும்தான் ஸ்டார்ட் அப் சக்சஸ் ஆகுங்கிறது மித்து. இன்குபேஷன் இத்தனை வருஷத்துக்குள்ள போயே ஆகணுங்கிறது மித்து. ஆக்சலரேட்டர் 7வது 8வது வருஷத்துல கூட போய் ஆக்சலரேட்டர் போக ஜாயின் பண்ணணும். இன்குபேஷன் செல்லுமே நம்ம கம்பெனி 3 இயர்ஸ் கழிச்சுமே இன்குபேட் ஆகலாம். எக்ஸாக்ட்லி. கம்பெனி அதாவது இது எதுவுமே எங்க ஃப்ரேம்வொர்க் கிடையாது. இப்படிதான் இந்த டைம்ல தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எப்ப வேணாலும் கேஷுவலா எனக்கு பசிக்குதுங்க, நான் பசிக்கும் போது தான் சாப்பிட முடியும். இல்ல நீ வந்து சாப்பாடு வந்து காலை 4 மணிக்கெல்லாம் சமைக்கணும், நான் வந்து டெய்லி 4 மணிக்கு சாப்பிட்டு இருக்க முடியாது. அதேதான் அந்த கம்பெனிக்குன்னு எவ்ரி கம்பெனி. இப்போ நீங்களும் நானும் ஈவிலே 2 பேர் 2 கம்பெனி ஆரம்பிச்சாலும் என்னோட நீட் டோட்டலா வேற, உங்களோட நீட் டோட்டலா வேற. ஆனா நீ இங்க இன்குபேட் ஆகிதான் நீ இப்படி ஆயிட்டேன்னு நான் சொல்ல முடியாது, நானும் இங்க வந்து இன்குபேட் ஆனா அப்படி ஆக முடியாது. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இதை பில்ட் பண்ணணும். அவசரப்பட்டு இன்குபேட் ஆகிறதுக்காக வந்து பண்ணக்கூடாது. அண்ட் இன்குபேஷன்ல இருக்கிற காசை வாங்குறதுக்காக வந்து இன்குபேட் ஆகக்கூடாது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அதை பண்றாங்க. இன்குபேஷன் கேப்பா போகணும் நான் கேட்டேன்னா 10 lakh தரானுங்க. அப்படியே அதை வச்சு அந்த 10 lakh வச்சு உன்னால ஒண்ணு அடுத்த ரெவன்யூ பண்ண தெரியுமோ இல்ல அடுத்த ஃபண்ட் எடுக்கிற அளவுக்கு நீங்க ப்ரோட்டோடைப் பண்ணி அடுத்த இன்வெஸ்ட்மென்ட் 2மே இல்லாம 10 லட்சம் தராங்க அப்படின்னு வந்தா இது ஒர்க் அவுட் ஆகாது.
அந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் பண்ணணும். See, if it is a longer research program, don't come to incubator. Go to academic institution. எழுது உட்காந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் எழுது. கவர்மெண்ட்ல செப்லாம் 30 லட்ச ரூபா ஃபண்ட் பண்றாங்க. 3 வருஷம் உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ அப்போ ஆர்என்டி பண்ணணும்னா எந்த இன்ஸ்டியூஷன்ல போகலாம்? எந்த இன்ஸ்டியூஷன், எல்லா இன்ஸ்டியூஷனுமே ஓப்பன் ஆர்என்டியா? எவ்ரி ஒன். லெட்ஸ் சே நான் இப்போ எனக்கு ஒரு ஆர்என்டி பண்ணணும், இல்லை ஒரு ஏதோ ஒரு பெரிய ஆர்என்டி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் எந்த காலேஜுக்கு போய் பண்ணணும்? எந்த ஐஐடிக்குள்ள போனால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்ளிகேஷன்? சரி, நான் என் ஸ்டோரியை சொல்றேன். நான் என் ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் கம்பெனியெல்லாம் ஃபார்ம் பண்ணல. ஜேஆர்எஃப்பா போயிட்டு என் கைடு நான் ஜாயின் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. என் கைடுக்குமே அந்த ப்ராடக்டோட நான் 2 டைம் உட்காந்து பேசுனேன். இந்த ப்ராடக்ட் நாங்கள் பண்ண போகிறது, இந்த ப்ராடக்ட் தான் பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு. சரிப்பா நீ வா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேஆர்எஃப் எடுக்கல, ப்ராஜெக்ட் ஃபெலோவா உள்ளுக்குள்ள வந்து லேபுக்குள்ள வந்து செய்கிறவராலே கம்மி பேர் தான் உள்ள போனேன். ஆனால் நாங்கள் வந்து என் பேரை பார்க்கல. நான் சொன்ன இது வரைக்கும் எனக்கு சொன்னதில்லை. என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சேலரி அங்கே தான் நான் வாங்குறேன். ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்ஸிட், ரெவன்யூ எங்கேயுமே இல்லை. அப்போதான் இந்த செகண்ட் அதில் நிறைய பெயின் இருந்துச்சு. அந்த பெயின் எல்லாம் தான் கன்சாலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டார்ட் அப்லாம் என்னன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை டெக்கில் எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு போய் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் அதாவது என்னோட ரொம்ப நாள் சேலரி வந்து மாசத்துக்கு 4000 ரூபாய். இதில் தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் எனக்கு கிடைச்ச ஒரு ஜாயினஸ் என்னன்னா, நான் வந்து மாசம் ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணா அந்த ஃபெசிலிட்டி ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. இந்த ஃபெசிலிட்டி எனக்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சு நான் பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ப்ராடக்ட்டை. நிறைய ப்ராஜெக்ட் அட்டல் இனோவேஷன் மிஷன்ல வந்து அப்போ ஒரு கிராண்ட் ஒன்று ஆஃபர் பண்ணாங்க, அதுவும் அப்ளை பண்ணோம். ஏகப்பட்ட கிராண்ட் அப்ளை பண்ணிட்டேன்னா எதுவுமே ரிசல்ட் வரல. பட் இருந்தாலும் ஃபெசிலிட்டிஸ்னால ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரிசர்ச் ஸ்காலராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அகான்னு ஒரு நாள் ஃபோல்ஸ்கோப் டிபிடி ஃபோல்ஸ்கோப்னு ஒரு ப்ராஜெக்ட்ல சாங்ஷன் வந்துருச்சு. அந்த சாங்ஷனை எடுத்து 18 லட்ச ரூபா ஃபண்டு, அதை வச்சு ப்ராடக்டை திருப்பி நல்லா பில்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை கம்ப்ளீஷனும் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு இன்குபேட்டருக்கு எடுத்துட்டு போனேன். இங்கே பாருங்க நான் ப்ராடக்டை முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு. அங்கிருந்து ரஃப்தா ஃபண்டிங்ல அக்ரி ஓரியன்டாக இருந்தாலும் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டென்ஷன்ல அங்கிருந்து ஃபண்ட் எடுத்தேன். ஸோ பெட்டர் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் போயிட்டு லெட்ஸே லெதர்ல ஒர்க் பண்ணா இங்கே லெதர் இன்ஸ்டியூட் இருக்கு, ஃபேஷன் இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த காலேஜ்லயே படிச்சிருக்கணுமா? ஸோ அதுதான் கேட்குறேன். நான் ஐஐடி இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸருக்குள்ள போய் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாக சேர்ந்து ஸோ அவர் அப்ரூவலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆல் யூ நீட் இஸ் ரிசர்ச் பண்ணணும்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபைன் பண்ணணும், ப்ரொஃபஸரை ஃபைன் பண்ணி அவங்க கீழே லேபை ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. இன்டென்ஷன் கிளியராக இருக்கும். ஓகே, ரஷ் பண்ணிக்கூடாது. இன்டென்ஷன் கிளியராக இருக்கும். லெட்ஸே அடுத்த ஒரு 5 வருஷம் நான் வந்து ப்ராடக்ட் பில்டு தான் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க வெல் கேபிட்டல் டீப் பாக்கெட்டர்னா கம்பெனி ஃபார்ம் பண்ணி போகலாம். பட் இந்த சஸ்டைனபிள் வே என்ன கேட்டா, ஐஐடி மாதிரியான ஒரு எஸ்டீம்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல சிஎஸ்ஐஆர் இருக்கு, ஐஐடி இருக்கு, ஐசிஏஆர் இருக்கு அக்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எஸ்டீம்டு இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஜாயின் பண்ணி ஜேஆர்எஃப்ஆ இல்லை வெறும் ப்ராஜெக்ட் பண்ணதா அடல லேப் அசிஸ்டன்ட் மாதிரி கூட உள்ள போயிட்டு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கெட் பண்ணி அவங்க ப்ராடக்டை ப்ரோட்டோடைப்பை பில்ட் பண்ணி அதில் எடுத்துக்கிட்டு வெளில வந்து ஒரு இன்குபேட்டர் வந்தோம்னா அங்க இருந்து அதுக்கப்புறம் ஜேர்னி வேகமாக நடக்கும். ஆனா இப்போ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இன்குபேஷன் செல்லுக்குள்ள போனா ஆர்என்டி பண்றதுக்கு தான் இன்குபேஷன் செல்லுக்குள்ள போலாம். டிப்பிக்கலி அதான் இன்டென்ஷன் எப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஹவு லாங் யுவர் ஆர்என்டி? எனக்கு இப்போ என் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நான் போயிட்டு அந்த ரூட்டை சூஸ் பண்ண மாட்டேன். என்னால கொஞ்சோண்டு கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு எப்படிலாம் அந்த ப்ராடக்ட்டை பண்ணணுங்கிற என்டையர் நாலேஜும் இருக்கு. அதனால நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் போக மாட்டேன். அந்த டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன். லெட்ஸே ஒரு 6 month 8 month அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் அவுட் எடுக்க முடியும். இந்த கண்டிஷன்ல இன்குபேஷனுக்கு போறது பெஸ்ட். அந்த டைம்லைனை பேஸ் பண்ணி 3 வருஷம் ப்ராடக்ட் பில்டிங்கே பண்ணோம்னா எக்ஸிட் ஆயிடும் இன்குபேட்டர் இருந்து. அப்புறம் என்ன எங்க போறது? அது ஒரு 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் தான் இருக்கும். ஸோ தட்ஸ் நாட் சஸ்டைனபிள் வே. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நீ இன்குபேஷனுக்குள்ள தான் வந்திருக்க. உன் இன்குபேஷன் என்ன, நீ ஏன் செலக்ட் பண்ண, எப்படி போகுது? ஸோ ஐஐடி மெட்ராஸ் இன்குபேஷன் செல்ல தான் இன்குபேட் ஆயிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்குபேட்டர்ஸ்ல ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. நாங்கள் ஸ்டார்ட் இன்குபேஷன் எப்படி நடந்ததுன்னா, வந்தோம் இவி செக்டர்ல. அப்போ நீங்க சொல்ற ஒரு மேட்ச் டு மேட்ச் இவி செக்டர்ல ஒரு டிமாண்ட் அவங்களுக்குமே ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு. நாங்களுமே ஒரு அதுக்கேற்ற ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருந்தோம்.
ஸோ ஒரு மேட்ச் டு மேட்ச். அண்ட் தென் இன்குபேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 5 months எடுத்தது ஓகே இன்குபேஷன் ப்ராசஸ். அண்ட் டிபிக்கலாக இது வேரி ஆகும். சில பேர் வந்து 3 months 4 months இன்குபேட்டர் எடுத்துப்பாங்க. அண்ட் சில கம்பெனி 6 months 7 monthலாம் கூட இன்குபேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிற டைம் இது இருக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு 5 monthsல இன்குபேஷன் க்ளோஸ் ஆச்சு. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல ஒரு இன்குபேஷன் சென்டருக்கான அப்ளிகேஷன் இருக்கும். இன்குபேஷன் சென்டரோட வெப்சைட் ஸோ மேலே அப்ளை ஃபார் இன்குபேஷன்ட்டு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்குபேஷன் சென்டரோட ப்ரெசன்டேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷனை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தென் யூ வில் கெட் அ கால் பேக். ஸோ இவங்களோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த 5 months கேப்ல நம்மள என்ன வேலிடேட் பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கலாக வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கல் வேலிடேஷன் முடிஞ்சுன்னா மார்க்கெட் வேலிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஃபார்முலா மெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி இன்குபேட்டர்னு சொல்லிட்டு அதில் இருந்து தான் இன்குபேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுலையுமே ப்ரீ இன்குபேஷன் ஒரு 3 months கூட வைப்பாங்க. அண்ட் அது க்ளோஸ் ஆச்சுன்னா தான் இன்குபேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில கம்பெனிஸ்க்கு. அண்ட் மென்டரிங் அண்ட் நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்ட்ராங். ஐஐடி மெட்ராஸ் இன்குபேஷன் செல்லில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கிடைச்ச இங்கே இவி ரிலேட்டடான மென்டரிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் அசோக் லேலன்லேருந்து எக்ஸ் எம்ப்ளாயி. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கனெக்ட் கிடைக்கும் இந்த ஐஐடி மெட்ராஸ் இன்குபேஷன் செல். தென் ஃபெசிலிட்டி சொல்லவே தேவை. ஐஐடி மெட்ராஸ் இன்குபேஷன் செல்லில் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எல்லாமே ஃப்ரம் டைனோமீட்டர்லேருந்து எங்களுக்கு தேவையான ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்ட். ஸோ எல்லாத்துக்கான ஃபெசிலிட்டியுமே ஐஐடி ரிசர்ச் பார்ட்டில் இருந்துச்சு. எங்களோட மென்டர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அசோக் ஜுன்ஜுன்வாலா. ஸோ அவங்களுக்கு கீழே தான் ஆர்டி பே. ஸோ இதெல்லாமே லீட் ஆகுது. ஸோ அண்ட் அவருக்கு கீழே தான் நாங்கள் இவிக்கான ஸ்பெக் எல்லாமே அது கீழே தான் வரும். I think the man behind the entire idea is ஸோ ப்ரொஃபஸர் அசோக் ஜுன்ஜுன்வாலா. ஸோ அவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த ஸ்க்ராச் இந்த ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கை பில்ட் பண்ணது. அண்ட் இந்த தாட்டுமே சொல்லி ஸோ எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது இங்கே. அண்ட் அகைன் நம்மளுக்கு ஒரு இன்குபேஷன்ஸ் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் நம்மளுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, ஆர்என்டி ஃபெசிலிட்டி. ஸோ 1500-2000 square feet கெப்பாசிட்டி. அண்ட் நம்மளுக்கு வெளியில் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டுமே இருக்குது. ஸோ இங்கே இன்குபேஷன் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் வந்து நம்ம ஆர்என்டி பண்ணுறோம். அண்ட் வெளியில் வந்து பெருங்குடி பிளான்ட்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃப்ரம் 5 people வந்து இப்போ அரௌண்ட் 30 people இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஓகே. அண்ட் டு ஸோ இதுக்கான கம்ப்ளீட் பேக் போன் அண்ட் சப்போர்ட் இன்குபேஷன் ஐஐடி மெட்ராஸ் இன்குபேஷன் சென்டர். as I seen your growth right from அதாவது நல்ல ஸ்பேஸ் ப்ரொடக்ஷன். அதாவது நான் முன்ன பார்க்கும்போது ப்ரோட்டோடைப்பிங் வரைக்கும் இந்த எக்ஸ்பர்டீஸை ப்ரொடக்ஷனை தாண்டி ஒரு குளோபல் பொசிஷனிங் வரைக்கும் குரூப் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது டெக்னாலஜிக்கலி எங்கேயாவது பாட்டிலுக்கு இருந்தால் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ ஈவன் இருக்கிற நிறையா ஒரு ஃபெசிலிட்டிஸில் அவங்க பண்ண ப்ராடக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வகையில். ஸோ டெக்கு ப்ரொடக்ஷனுக்கான கைடன்ஸு அண்ட் மார்க்கெட்டில் போய்ட்டு எப்படி குளோபல் என்டர்பிரைஸோட காம்படிட் பண்ணுறது, சைனீஸ் காஸ்ட்டோட எப்படி காம்படிட் பண்ணுறது. ஸோ ஐ கெஸ் யூ காட் ஆல் யுவர் என்டையர் மசில் சப்போர்ட் ஈவன் ஆல்சோ வித் ஃபண்டிங். ஸோ இந்த 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 விஷயம் எல்லாமே உங்களுக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு, ரைட்? வெல், இப்போ இதை அப்ளை பண்ணணும்னா இங்கே இப்போ நானுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்ம வெப்சைட்டில், அதாவது எல்லாரும் கேட்குற கொஸ்டின், வெப்சைட்டில் ஐஐடி மெட்ராஸ் இன்குபேஷன் செல்லோட போர்ட்டல் போனீங்கன்னா அப்ளை ஃபார் அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராசஸ் ஆகுறது ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஐ திங்க் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த இன்குபேஷன் சீரீஸில். So next series, let's go with investment. So the most asked questions. Exactly. So adoda myths bust பண்ணுவோம் அடுத்த எபிசோட்ல. Okay. Bye bye.